தக்காளி சாதம் இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு செய்கிறேன். பொரிச்சு வத்தல் தொட்டுக்கறக்கு. இதில் வந்து எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பிரியாணி தாளிப்பு இருக்கும் இல்லைங்களா, பட்டை, பிரிஞ்சல், அப்புறம் கல்பாசி, ரோஜா இதழ், அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடி பொடி அரிஞ்சு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட நல்லா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி தாளிப்பு, சோம்பு, நெய், எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. இதுக்கு இடையில வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன், அதாவது பிரியாணி பேஸ்ட், மது இன்ஸ்டன்ட் பிரியாணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக சேர்த்துக்கோங்க, உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து எல்லாமே இருக்கும், பின்னாடியே வந்து எல்லாமே இருக்குங்க. இது மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடயே சோம்பு, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், பிரிஞ்சல், அதுக்கப்புறம் கல்பாசி, அதுக்கப்புறம் ரோஜா இதழ் எல்லாம் போட்டு நல்லா பிரியாணி தாளிப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 4 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரியாணி மிக்ஸு ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு அரிசி 3 டம்ளர் 4 டம்ளர் குக்கருக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இடையில கொஞ்சம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. புதினா அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு அந்த கிளறி இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் தக்காளி சாப்பாடு வந்து உப்பு பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அரிசி போட்டு ஊற வச்ச அரிசி மட்டும் தண்ணி வடிச்சிட்டு போட்டு கலரிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி புதினா எல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு பதமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் சேர்த்துனால காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபினிஷிங் டச்சில் தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து விசில் போட்டு மூடி வச்சுக்குவோம். நல்லா 3 விசில் விட்டதுக்கப்புறம் இறக்கி வச்சு விசில் போனதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு ஒரு கிளறி சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சூப்பரான டேஸ்ட்டில் கார கம்மியான தக்காளி சாதம் ரெடி. நைட் டின்னருக்கு டெலிஷியஸாக இருக்கும். சோம்பெல்லாம் சேர்த்தனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்னால நல்லா ஜீரணமாகும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.